மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீக விழிப்புணர்வு 365 நிகழ்ச்சியில் இன்னைக்கு 63வது நாள். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM, PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் மாஸ்டர்ஸ், தினமும் தியானம் செய்வது என்பது மிக்க முக்கியமான செயல். எதற்காக அப்படின்னா, தியானத்தின் மூலம் ஞானம், ஞானத்தின் மூலம் முக்தி என எல்லோருக்கும் தெரியும். அது மட்டுமே இல்லாம தியானம் சர்வரோக நிவாரணி, தியானம் சகல போக காரணி, தியானம் சத்திய ஞான பிரசாதினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்ரிஜி. எந்த நோய் இருந்தாலும் சரி, அவற்றை இயல்பாக மருந்து மாத்திரை இல்லாமல் திரும்பி நம்முடைய உடல் நிலைமை ஆரோக்கியமாக இருப்பதற்கு தியானம் என்பது உதவும். தியானம் சகல போக காரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போகம் அப்படின்னா கம்ஃபர்ட். நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்படும் தியானத்தின் மூலம். எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது ஒன்று இருக்கு. அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சில பேருக்கு மட்டுமே வேலை செய்து சில பேருக்கு வேலை செய்யல அப்படின்னா, நம்முடைய சிந்தனை முறையாகட்டும், நம்முடைய அந்த ஆசை சரியான ஆசையா இல்லையா அப்படின்ற ஞானம் என்பது நமக்கு இல்லாம இருந்தால் அது நம்ம கிட்ட வராது. ஆனால் தியானம் எப்போ நம்ம செய்யறோமோ இது ரெண்டுமே கரெக்ஷன் ஆகும். நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஆசைகள் என்பது அந்த கோலுக்கு சம்பந்தப்பட்டது மட்டுமே இருக்கும். எப்போ நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் அதற்கு தேவையானது மட்டுமே நம்ம கேட்போமோ, ஆட்டோமேட்டிக்கா யூ டிசர்வ் வாட் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார். நமக்கு தேவையானது கேட்கும் போது யூனிவர்ஸ் மூலமா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது 100% நடக்கும். ஸோ அதை மாதிரி தியானம் செய்தால் அற்புதமான ஞானம், அற்புதமான சக்தி, அற்புதமான மேனிஃபெஸ்டேஷன் என்பது நல்லா நடக்கும் மாஸ்டர்ஸ். அது ஆனதுக்கப்புறம் தியானம் சத்திய ஞான பிரசாதினி என சொல்லப்படுகிறது. சத்தியம் என்பது எங்கே இருக்கு அப்படின்னா, சத்தியம் என்பது எல்லா இடத்துலுமே இருக்கு. ஆனால் பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இல்லை. நம்ம என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னாலும் இருக்கிறது இருக்கபடியே நம்ம பார்க்கணும். அந்த பார்க்கக்கூடிய தன்மை என்பது நமக்கு இல்லை அப்படின்னா, நம்ம முன்னாடி என்ன விஷயம் இருந்தாலும் சரி பௌத்திகமாக தெரியுது. ஒரு லோயர் மைண்டில் மட்டுமே பார்க்கும்போது அந்த சத்தியம் என்பது தெரியாது. நம்ம சத்தியம் எப்போ தெரியாதோ நமக்கு துன்பம் என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதற்காக சத்தியம் என்பது தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமானது. அந்த சத்தியம் என்பது எப்படி தெரிய வருது அப்படின்னா, மைண்டு எப்பவுமே எண்ணங்களற்ற நிலை என்பது இருக்கணும். எண்ணங்களற்ற நிலையில எப்பவுமே மைண்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறத இருக்கபடியே பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தியானம் பண்ணும்போது நம்ம முக்கியமா ஃபோக்கஸ் பண்றதே மைண்டு எம்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. மைண்டு எப்போ எம்டி பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஹையர் மைண்டு கான்டாக்ட் வரும். இன்ட்யூஷன் மற்றும் அனைத்து சித்திகள், அதாவது 3ஆம் கண்ணு, ஆஸ்ட்ரல் டிராவல், இந்த வகையான சித்திகள் எல்லாமே நமக்கு பிராப்தமாகும். அந்த சித்திகளுடன் சரியான கேள்விகள் கேட்கும்போது நமக்கு அனைவருக்கும் சத்தியம் என்பது தெரியவர். அந்த சத்தியத்துடன் வாழ்க்கை வாழும்போது ஆனந்தமா இருக்கும் வாழ்க்கை. அதற்காக தியானம் சத்திய ஞான பிரசாதினி என கூறப்படுகிறது. மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த விஷயம் தெரியாமல் எல்லோரும் என்ன செய்வாங்க, எனக்கு துன்பம் வந்திருக்கு, கஷ்டம் வந்திருக்கு, வாழ்க்கையின் மீது ஆசை இல்லை, எனக்கே எதற்காக துன்பம், நான் கேட்கறது எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் என்னோட கைக்கு வரல, வாழ்க்கை முழுவதும் ஃபெயில்யூர், இந்த மாதிரி எல்லாமே வாயில வர ஒரு வார்த்தையும் நெகட்டிவாக இருக்கு. எப்போ தியானம் பண்றோமோ அற்புதமான ஆரோக்கியம், அற்புதமான போகம், அற்புதமான சத்தியம், இந்த மூணுமே பெறும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆனந்தம், ஆரோக்கியம், அமைதி என்பது கிடைக்கும் மாஸ்டர்ஸ். சத்தியத்துடன் இணைந்து வாழ்க்கை வாழுங்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது.
சத்தியத்துடன் இணைந்து வாழ்க்கை என்பது எப்படி வாழ்வது அப்படின்னு சொல்லி. சத்தியம் என்பது ஒரு பௌதிக கண்ணுக்கு தெரியாது. சத்தியம் என்பது ஒரு ஞானம், அனுபவ ஞானத்துடன் நமக்குள்ளேயே இருக்கும். எப்போ இந்த சத்தியத்துடன் இருப்போமோ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பார்வை என்பது தேவையில்லாத ஒரு பொருளாகட்டும், தேவையில்லாத ஒரு ஆசையாகட்டும் எதுவுமே வராமே நம்முடைய லைஃப் என்பது சிம்பிளிஃபை ஆகும். சிம்பிள் லைஃப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மகான்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சிம்பிள் லைஃப் அப்படின்னா தேவையானது மட்டுமே நம்ம கிட்ட இருக்கணும், தேவையில்லாதது எதுவுமே இல்லாம இருந்தால் அதுதான் சிம்பிள் லிவிங். அது பௌதீகமானது. அதுவே நம்ம மைண்ட் செட் ரிலேட்டடா சிம்பிள் திங்கிங் அப்படின்னு சொல்லும்போது தேவையானது மட்டுமே யோசிச்சால், தேவையில்லாதது நம்ம யோசனை பண்ணாம இருந்தால், எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டுமே யோசனை பண்ணால், தட் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள் திங்கிங். இந்த சிம்பிள் திங்கிங் அண்ட் சிம்பிள் லிவிங் யாருக்கு இருக்குமோ ஆட்டோமேட்டிக்காக அவருடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம், ஆனந்தம், அமைதி என்பது மூணுமே பார்க்க முடியும் மாஸ்டர்ஸ். அதற்காக தினமும் நம்முடைய வயசு எவ்வளோ நிமிடங்களோ அவ்வளோ நேரம் தியானம் பண்ணணும் மற்றும் புத்தகத்தை வாசிக்கணும். நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் என்பது தினமும் வாசிக்கணும். அதானதுக்கப்புறம் இந்த வகையான சத்சங்கங்களுக்கு நாம் எல்லோரும் தினமும் அட்டென்ட் பண்ணணும். எப்போ இந்த வகையான சத்சங்கங்கள், தியானம் மற்றும் சுவாத்தியாயம் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மைண்டு மேலே ஒரு லேயர் என்பது வராது. அந்த லேயர் என்பது என்ன அப்படின்னா மாயை. அதன் மூலமாக தான் இருக்கிறது இருக்கபடியே பார்க்காம இருக்கிறது நமக்கு ஆகும். மாயையில் இருக்கிறீங்க அப்படின்னா யூ cannot see the truth always. You cannot implement the truth in your life. இது நடக்காம இருக்கணும், எப்பவுமே சத்தியத்துடன் இணைந்து இருக்கணும் அப்படின்னா do these 3 things: தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம். இந்த மூணும் ஆன்மீக சித்தர்களுக்கு, ஆன்மீக மாணவர்களுக்கு மிக முக்கியமான தினந்தோறும் செய்ய வேண்டிய செயல்கள். மை டியர் மாஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.